தமிழக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள். தமிழ்நாடு நம்பர் 1 வரணும்னு கூடிய ஒரு எண்ணத்தினால இந்த ஒரு விஷயத்தை நான் பகிர்றேன். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், தொழில்சார் வல்லுநர்கள், கீழ இருந்து மேல வரணும்னு நினைக்கக்கூடிய சுய தொழில் செய்யலாம்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் பயனுடையதா இருக்கும். உங்க குடும்பத்தில எத்தனை பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க? ஒரு ஆண் ஒரு பிசினஸ் பண்ணும்போது, மனைவியோ, குடும்பத்தினரோ எவ்வளவுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்றாங்களோ, அந்த பிசினஸ் மிகப்பெரிய வெற்றி பெறும். சில பேர் என் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு தெரியாதுங்கன்னிருவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியான வாழ்க்கையா இருக்கும். இந்த நம்பர் 1 கொண்டு வரக்கூடிய ரெவல்யூஷன்ல நான் சொல்றது, குடும்பத்தில ஒருத்தர் ஒரு தொழில் பண்றாருன்னா, மீதி இருக்கக்கூடிய மற்ற நபர்களும், அண்ணன், தம்பி எல்லாருமே சேர்ந்து, அண்ணா இது செஞ்சு பாருங்க, அது பண்ணி பாருங்க, இப்படி பண்ணலாமே, என்கிட்ட இந்த ஒரு விஷயம் இருக்கு, இந்த யோசனை இருக்கு, இப்படி ஒன்று பண்ணி பாருங்களேன், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து பாருங்களேன். இந்த சப்போர்ட்டிவிட்டியோட ஒரு குடும்பம் நகர்ந்துச்சுன்னா, முதல்ல குடும்பம் நம்பர் 1 வந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த நாடு நம்பர் 1 வந்துடும். இதை நான் சொல்லும்போது உண்மையாக நிறைய பேருடைய வாழ்க்கை மாறக்கூடிய இடமா இருக்கும். ஆணவங்களும் சோம்பேறித்தனங்களும் தான் ஒரு குடும்பம் அழியிறதுக்கு காரணம். ஒரு கணவன் அயராது கஷ்டப்படுறான், ஸ்விக்கி ஓட்டிட்டு வந்தாருங்க, என்ன பண்ணாலும் கஷ்டப்படுறாருங்க, பாவங்க, நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க? நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேங்க. ஏம்மா நீங்கள் ஒரு 4 ஊறுகாய் டப்பா விற்று கொடுக்கலாம் இல்லைம்மா, செய்யலாம் இல்லைம்மா, அவருக்கு ஏதாவது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் பண்ணலாம்ல, எனக்கு அது தெரியாது. சப்போர்ட்டிவிட்டி இருக்கும்போது அந்த குடும்பம் மேலோங்கப்படும். சப்போர்ட்டிவிட்டியாக ஒவ்வொரு தொழிலையும் நம்ம செஞ்சலாமே, ஃப்ரீ டைமாக இருக்கே, ஈவினிங் ஒரு 5 to 8 மணி வரை செஞ்சு பார்ப்போமே, இந்த சின்ன சின்ன அப்ரோச் ஒரு கண்ட்ரியை நம்பர் 1 கொண்டு வந்துடும். தமிழ்நாடுடைய ட்ராபேக்கில் என்னென்ன ட்ராபேக்னா, இது ஒரு முக்கியமான ட்ராபேக். கணவன் செய்யக்கூடிய தொழிலுக்கு மேக்ஸிமம் மனைவி எங்களுக்கு தெரியாது, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எங்கிட்ட எந்த கையெழுத்தும் வாங்கிடாதீங்க, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. இந்த ஒரு விஷயங்கள் இல்லாமல் நாங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் என்ன தொழில் பண்ணுங்களோ நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் நிற்கிறோம், இந்த தொழில் ஆரம்பிங்க, நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லும் போது அந்த குடும்பம் நம்பர் 1 வரும். தொழில் செய்யறதுக்கு கூச்சப்பட வேண்டாம். நான் வேலை இல்லாமல் இருக்கேன்னு சொல்லக்கூடிய அவச்சொல் உங்கள்கிட்ட வர வேண்டாம். சுய தொழில் செய்ய ஆரம்பிப்போம். அரசோடு அதிகம் பேச ஆரம்பிங்க. வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாருன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிங்க. இங்கே தான் ஒரு குடும்பமே உடையிற இடம். கூட்டு குடும்பமாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த குடும்பம் ஜெயிச்சிடும். நன்றி.